போன வீடியோவில் என்ன பேசணும், ஒரு ஜாபர் சாதிக் அப்படிங்கிற ஒரு போதைப்பொருள் குற்றவாளி தலைமறைவாயிட்டார், லுக் அவுட் நோட்டீஸ் விட்டாங்க, அவரை கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற சில விஷயங்களை போன வீடியோவில் பேசியிருந்தோம். அப்படியே நேர்மாறாக அந்த வீடியோவில் காவல்துறையில் மிக முக்கியமான போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய சிறப்பு டிஜிபி இருந்த ராஜேஷ் தாஸ் அப்படிங்கிற ஒருத்தர் நீதிமன்றத்தால் குற்றவாளி அப்படிங்கிற விஷயம் நிரூபிக்கப்பட்டதுனால தொடர்ச்சியாக நீதி விசாரணை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் தலைமறைவாயிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை அந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறோம். கடந்த 3 வருஷமாக ராஜேஷ் தாஸ் அவர்கள் வழக்கில் என்ன நடக்குது, ஏன் இப்போ இவர் தலைமறைவாயிருக்காரு, எப்பயே ஆயிருக்க வேண்டியதானே, இப்போ ஏன் ஆகிறார் அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்விக்கும் இந்த வீடியோவில் பதில் இருக்க போது உற்சாகமாக இந்த வீடியோவில் சில தகவல்களை பேசலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயமாக்கல, இந்த வழக்கோட தன்மை நம்ம ஆரம்பத்திலேருந்து போனால் தான் இப்போ என்ன நடக்குது, ஏன் தலைமறைவு அப்படிங்கிற அந்த மிக முக்கியமான கேள்விக்கு பதில் கிடைக்கும். 2021 எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்போ டெல்டா மாவட்டங்களோட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாங்க. அப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தில் இவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது அந்த பகுதியில் பெரிய லெவலில் இவரோட பாதுகாப்பை ஏற்பாடு செஞ்சு கவனித்தது யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா சிறப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய ராஜேஷ் தாஸ் அவர்கள் தான். ஸோ ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி அவரோட சுற்றுப்பயணம் முடியுது. சுற்றுப்பயணம் முடிஞ்ச பிறகு ஒரு பெண் ஐபிஎஸ் அதிகாரி இவர் என்ன பண்றாருன்னா, பாதுகாப்பு சார்ந்த ஆலோசனைகள் உங்கள்கிட்ட பண்ணணும், என்னோட கார்ல ஏறுங்கன்னு சொல்லி கார்ல ஏத்துறாரு. கார்ல ஏற்றி கார்ல போய்கிட்டே இருக்கும்போது அந்த அதிகாரிக்கு பாலியல் தொல்லை கொடுத்தார் அப்படிங்கிறது தான் அந்த வழக்கோட மிக முக்கியமான குற்றச்சாட்டு. ஸோ பாதுகாப்பு ஆலோசனை அப்படிங்கிற பேரில் பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கோட மிக தீவிரத்தன்மையோட மிக முக்கியமான காரணமாக இருக்கு. யாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறது இந்த வழக்கை எல்லாருமே கொஞ்சம் புருவ தூக்கி எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்கு. யாருக்கு கொடுத்தாரு, ஒரு எஸ்பி, அதாவது சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஐபிஎஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் அதிகாரிக்கு இவர் பாலியல் தொந்தரவு கொடுத்தார் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கோட தன்மைக்கு இவ்வளவு மிக முக்கியமான தன்மையோட குற்றச்சாட்டாக இருக்குது. சரி, இவர் பாலியல் துன்புறுத்தல் கொடுத்துட்டார் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சோன்னே அந்த பெண் எஸ்பி என்ன பண்ணுறாங்கன்னா, தான் மேலே இப்படி ஒரு அடக்குமுறைக்கு தான் உள்ளானே அப்படிங்கிற விஷயத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தணும், அதே நேரம் டிஜிபிக்கு தெரியப்படுத்தணும், அதே நேரம் உள்துறை செயலாளருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லி சென்னையை நோக்கி இவங்க பயணிக்கிறாங்க. சென்னையை நோக்கி இவங்க போகிறாங்க. விழுப்புரம் டு சென்னை போகிறாங்க. விழுப்புரம் டு சென்னை போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இந்த ராஜேஷ் தாஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, செங்கல்பட்டோட எஸ்பிக்கு ஃபோன் பண்ணி அந்த லேடி அங்கே போயிட்டு இருக்காங்க, அவங்களோட கார் சாவியை புடுங்க, அந்த லேடி அங்கே போகக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு போடுறாரு, வாய்மொழி உத்தரவு. அதை கேட்டு அந்த கண்ணன் அப்படிங்கிற அந்த எஸ்பி அந்த லேடியோட கார் சாவியை எடுத்து சென்னை போகிறத தடுக்கிறாங்க. எல்லாத்தையும் தாண்டி ஒரு வழியாக அந்த பெண் எஸ்பி சென்னை போய் இந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ணுறாங்க. ராஜேஷ் தாஸ் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. அதே மாதிரி அந்த கண்ணன் அப்படிங்கிற அந்த எஸ்பியும் சஸ்பெண்ட் செய்யப்படுறாங்க. 2 பேரும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு இந்த வழக்கு இவங்க மேலே 4-5 வழக்கு பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு இந்த வழக்கை சிபிசிஐடி போலீஸார்ட்ட விசாரணைக்கு மாற்றிடுறாங்க. சிபிசிஐடி போலீஸார் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அந்த சமயம் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக இந்த வழக்கை நான் கண்காணிப்பேன், இந்த வழக்கில் எந்த குற்றச்சாட்டும் எந்த விதிமீறலும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் அறிவுறுத்தி இந்த வழக்கை தொடர்ச்சியாக கண்காணிச்சார். தொடர்ச்சியாக இவர் மேலே குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு. விழுப்புரம் நீதிமன்றத்தில் இவர் மேலே குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அரசு தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா 68 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு இவர் மேலே ஒரு வழியாக குற்றச்சாட்டை நிரூபித்து அந்த விழுப்புரம் கோர்ட்டானது என்ன தண்டனை கொடுத்துச்சுன்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு போகணும், 10,000 ரூபாய் ஃபைன் கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை சொன்னாங்க. 3 வருஷம் ஜெயில், 10,000 தண்டனை அப்படிங்கிற விஷயத்தை இவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ள முடியாதனால இவங்க மேல்முறையீடு போனாங்க. மேல்முறையீடானது விழுப்புரத்தோட முதன்மை நீதிமன்றம் தான் விசாரிக்கும் அப்படிங்கிற விஷயத்தில் பட்டியலிட்டாங்க இந்த வழக்கை. இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. வழக்கை தாமதப்படுத்துறதுக்கான முயற்சிகள்லாம் இது அத்தனையுமே. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பார்த்துட்டு நீதிபதி ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் போதுமான காரணம் கிடையாது, அந்த நீதிமன்றமே இந்த வழக்கை விசாரிக்கலாம், ஆனால் காலக்கெடு நிர்ணயிக்கிற இந்த காலக்கெடுக்குள்ள இந்த வழக்கை விசாரித்து முடிக்கணும் அப்படிங்கிற உத்தரவு போடுறாங்க. அது அடிப்படையில் காலக்கெடுவில் இவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி தாமே தன் வழக்கை வாதாடுறாரு. தாமே தன் வழக்கை வாதாடி அதே நேரம் குற்றச்சாட்டு இவர் மேலே நிரூபிக்கப்பட்டதை இந்த நீதிமன்றம் உறுதி செய்து தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டதுனால எப்போ இவர் கைதாவார் அல்லது சரணடைவார் அப்படிங்கிற மிக முக்கியமான கேள்வி ஒரு பக்கம் தொங்கிக்கிட்டே இருக்கு. இந்த சமயத்தில் ராஜேஷ் தாஸ் அவர்களோட வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருன்னா, சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. இவர் மேலே இருக்கக்கூடிய தண்டனையை நிறுத்தி வைங்க, இவரோட தண்டனைக்கு விலக்கு கொடுங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறாரு. இந்த வழக்கு விசாரணைக்கு வருது. விசாரணையில் போலீஸ் தரப்புலேருந்து என்ன சொல்றீங்கன்னு சொல்லி பதில் மனு தாக்கல் செய்ய சொன்னாங்க. போலீஸ் மனு இப்போ வரைக்கும் பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருக்காங்க. என்னடா போலீஸ் பதில் மனு தாக்கல் செய்யாமல் இருக்காங்கன்னு சொல்லி இவர் தரப்பு வக்கீல் நீதிமன்றத்தில் போலீஸை கடுமையாக சாடி சில கேள்விகளை கேட்டார். கூடிய விரைவில் போலீஸ் பதில் மனு தாக்கல் பண்ணணும்னு சொல்லி இந்த வழக்கை நாளைக்கு, அதாவது திங்கட்கிழமை நான் அந்த வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன், செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கை மாற்றி வச்சிருந்தாங்க. செவ்வாய்க்கிழமை இந்த வழக்கை மாற்றி வைக்கக்கூடிய இந்த சமயத்தில்
விழுப்புரம் முதன்மை நீதிமன்றம் இவரோட குற்றச்சாட்டை உறுதி செஞ்ச பிறகு இவர் எஸ்கேப் ஆயிட்டார் அப்படிங்கிற விஷயத்தை பெரிய லெவலில் சிபிசிஐடி போலீஸார் அப்போ தான் உணர்ந்து கொள்கிறாங்க. ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரி இப்படிலாம் செயல்பட மாட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க நம்பின கணக்கு தப்பாயிருச்சு. இவர் கிட்டத்தட்ட அந்த நீதிமன்றத்தோட உத்தரவு வந்த பிறகு இவர் தலைமறைவாயிட்டார். பெரிய லெவலில் இவர் தேடுற வேலையை சிபிசிஐடி போலீஸார் இப்போ முடக்கி விட்டுருக்காங்க. லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு முன்னாள் போலீஸ் அதிகாரியை போலீஸ் படையே இப்போ தேடிட்டு இருக்கு. தனிப்படை அமைச்சு இவர் எங்கே இருக்கார், என்ன பண்ணுறாரு அப்படிங்கிற விஷயத்தை விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வரைக்கும் எந்த பதிலும் கிடைக்கல. ஸோ ஒரு விழுப்புரம் நீதிமன்றத்தோட முதன்மை நீதிமன்றம் ஒரு வழக்கு விசாரணையை உறுதி செஞ்ச உடனே தலைமை எஸ்கேப் ஆகி பெரிய லெவலில் ஒளிஞ்சுக்கிட்டு போலீஸுக்கு கண்ணாம்பூச்சி விளையாட்ட பல குற்றவாளிகள் பண்ணக்கூடிய அந்த வேலையை இவரும் பார்த்துட்டு இருக்கார் அப்படிங்கிற அந்த சங்கடமான விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். ஸோ பெரிய லெவலில் யாருமே இவரோட இந்த நடவடிக்கையை எதிர்பார்க்கல. போலீஸ் துறையில் இருக்கக்கூடிய இந்த அதிகாரியே இப்படி நடந்து கொள்வது பெரிய லெவலில் எல்லார் மத்தியிலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. கூடிய சீக்கிரம் அவரை கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீஸார் நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. ஒரு பக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்க போட்டுட்டு தண்டனையை நிறுத்தி வைக்க சொல்லி ஒரு வழக்க போட்டுட்டு இந்த பக்கம் தலைமறைவாயிட்டாரு. இந்த நீதிமன்ற உத்தரவு எப்படி வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் ராஜேஷ் தாஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை இருக்கும் அப்படிங்கிறது பெரிய லெவலில் இப்போ வரைக்கும் பேசப்படுது. இப்படி ஒரு தகவலை ரொம்ப கஷ்டமான விஷயத்தை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.